வணக்கம். இன்றைய தலைப்பு எதை பற்றி பேச போகிறோம்னா, அதிமுக தோல்வியின் காரணம். இவர்கள் மீண்டு வருவார்களா, மீண்டும் ஆட்சியை பிடிப்பார்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1972 இந்த அதிமுக கட்சியை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 வருடம் தான் தேவைப்பட்டது. 1977 ஆட்சி அமைத்தார்கள். இப்போ திமுக தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1949. 49ல் அவங்க கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஆட்சியை பிடிக்கிறது 1967. அப்போ சி.என். அண்ணாதுரை அவர்கள் திமுகவின் தலைவராக இருக்கிறாங்க. அவங்க முதலமைச்சராக பதவியேற்கிறாங்க. அதுக்கு தேவைப்பட்ட காலம் 18 வருஷம். ஆனால் எம்ஜிஆருக்கு தேவைப்பட்ட காலம் 5 வருடம். என்ன காரணம்? இப்போ அவங்க சி.என். அண்ணாதுரை சார் அவர்களை யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு பேச்சாளர், அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற ரீதியில் பத்திரிக்கை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வீட்டில் வாழ்கிற அந்த குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு அண்ணாதுரையா அது யாரு அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்கள யார் அடையாளம் காட்டினா வீட்டில் உள்ளவங்க தான் அண்ணாதுரைனா இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர், நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா அதில் அண்ணாதுரை அவர்கள் பேசினாருன்னா அதில் போய் நிற்கிறவங்க கேட்குறவங்க அவர் பேச்சால் ஈர்க்கப்பட்டு அவருடைய கொள்கையை ஏற்று அதுக்கப்புறமா அவர் மேலே ஒரு ஈடுபாடு அந்த கட்சியில் மெம்பராக இருப்பாங்க. சரி, இதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 5 வருடத்தில் ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? சினிமா என்கிற மீடியா. அந்த மீடியா எப்படிப்பட்ட மீடியானா, ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாரு மத்தியிலும் ஊடுருவிடும். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எம்ஜிஆர்னா யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ அவர் தன் மனதுக்கு, இந்த இளைஞர்களுக்கு தன் மனதில் என்னென்ன கனவுகள் வச்சிருப்பானோ அந்த கனவுகள் எல்லாமே அவனால் அடைய முடியாது, அந்த லட்சியங்கள் அடைய முடியாது. ஆனால் சினிமாவில் ஒரு கேரக்டர் அதெல்லாம் செய்யும்போது இவன் அதன் பேர் ஈர்ப்பாகி அந்த கதாநாயகன் மேலே ஒரு அன்பு கவனம் அவருக்கு ரசிகராக மாறிடுறாங்க. இது தொடர்ந்து எங்கே வருதுன்னா, அரசியல்னு வரும்போது நம்ம தலைவன் அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டை போடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் 5 வருடத்தில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு இந்த சினிமாங்கிற மாஸ் உதவியது. அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. 10 வருடங்கள் 13 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்கிறார் திமுக எதிர்கட்சி. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களால என்ன செய்ய முடியும்? அந்த கட்சி காப்பாற்ற முடியுமா? அல்லது அந்த கட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு போக முடியும்? பல போராட்டங்களை அவங்க சந்திச்சுட்டு வராங்க. எம்ஜிஆர் ஒரு வீழ்த்த முடியாத ஆளாக இருக்கிறார். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, அப்போவே எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னா பாக்யராஜ். அவரும் சினிமா மீடியாவில் பெரிய ஆள். அவர் தான் போய் நேராக ஊர் ஊராக போய் எலெக்ஷன் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ எதிர்கட்சியர்கள் கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரும். அப்போ டி. ராஜேந்தர். அந்த டி. ராஜேந்தர் லேடிஸுங்க ரொம்ப பிடிக்கும். அவர் எடுக்கிற படங்கள்லாம் பார்ப்பாங்க. அவர் கலைஞருக்கு ஆதரவாக, டிஎம்க்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவார். 2 பக்கம் சினிமா பிரபலங்கள். அந்த மாசு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு இந்த டி. ராஜேந்தருடைய பிரச்சாரம் பயன்படுத்தது. அதை கலைஞர் பயன்படுத்திக்கிட்டார். அப்போ திமுக ஓரளவுக்கு அந்த பேஸ்மெண்ட்லேருந்து அப்படியே விலகாமல் வந்துக்கிட்டே இருக்குது, எதிர்கட்சியாக உட்காந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் மறைந்துடுறாரு. டிஎம்கே திருப்பி ஆட்சிக்கு வந்துடுது. ஏன்னா அதிமுக 2ஆ உடஞ்சிருந்தது. உடஞ்ச உடனே திமுக ஆட்சி திருப்பியும் திமுக ஆட்சி 3 வருஷத்தில் கலைக்கப்படுது. கலைக்கப்பட்ட உடனே திருப்பியும் 2ஆ உடஞ்ச அதிமுக ஒன்று சேர்ந்து 1991 ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. அப்போ ராஜீவ்காந்தியும் மரணிச்சிடுறாரு. அந்த அனுதாபமும் சேர்ந்து வரவும் நல்ல த்ரோட் மெஜாரிட்டியில் வந்துடுறாங்க. ஜெயலலிதாமா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க செய்த சில தவறுகளால் அந்த ஆட்சியை திருப்பி இழக்கிறாங்க. கலைஞர் மேலே வந்துடுறாரு. கலைஞர் திருப்பி ஆட்சியை பிடிக்கிறாரு. திருப்பியும் அதிமுக 2002 ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சி இது 2006 திருப்பியும் கலைஞர் வந்துடுறாரு. 2011 திருப்பியும் ஜெயலலிதாமா ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஸோ ஜெயலலிதாமா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்தால அந்த இயக்கத்தை அருமையாக வழி நடத்தினாங்க. இப்போ ஜெயலலிதாமா ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு
ஆண்மை மிக்க தலைவராக, ஒரு கம்பீரமான இரும்பு பெண்மணி, இந்தியாவின் இரும்பு பெண்மணி மாதிரி அவங்கள சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்தாலே மினிஸ்டர்லாம் கையை கட்டி அப்படியே பவ்யமா நிற்பாங்க. அசைய மாட்டாங்க. ஒரு இது கூட அசையாது உடம்பு. அவ்வளோ இதாக நிற்பாங்க. அப்புறம் பார்த்தாங்கன்னா ஏதாவது நிகழ்ச்சினா பொத்து பொத்துன்னு காலில் விழுவாங்க. காலில் விழுறதுன்னா சும்மா இப்படி கிடையாது. அப்படி குப்பரடிக்க கால் ஒரு திருப்பதிக்கோ எங்கேயாவது போனால் சாமி உருவத்துக்கு முன்னாடி எப்படி விழுவாங்க, சாட்சா சாமா அதை மாதிரி விழுவாங்க. அதெல்லாம் பாரம்பரியத்தில் பார்க்கும்போது என்ன இது தமிழ்நாடா இப்படி இருக்குது, இப்படி விழுறாங்களா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை மீடியாலாம் எழுதுனுச்சு. ஆனால் அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக மாறிச்சு. எப்படின்னா, ஒரு பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு, பிள்ளைங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு, வீட்டு வேலை செஞ்சு, மாமியார் மருமக மாமியாருக்கு மாமனாருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு ஒரு கீழ்ப்படியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரும்போது, ஒரு ஜெயலலிதான்னு ஒரு பெண்மணி வந்து இதை மாதிரி மினிஸ்டரிங் பண்ணும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்தோட சரி, எப்படி ஆம்பளைங்களை சும்மா அப்படி சுண்டூர்கள் போட்டு நில்லுனா நில்லு உட்காருனா உட்காருன்னு சொல்றாங்களா, அந்த அளவுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு. அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் வந்து இன்னைக்கு இருப்பாரு, காலில் இருக்க மாட்டாரு, அவருக்கே தெரியாது, தூக்கிடுவாங்க, தூக்கி டக்கு டக்குன்னு மாற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி செஞ்சாலும் அவனை அசைக்க முடியாது. கட்சின்னா ஜெயலலிதா தான். அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் அல்லது அவனுடைய பிள்ளை, அவனை தூக்கிட்டு அங்கே ஓட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது. ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில் மாசு இருந்தது. ஸோ அவங்க கேரக்டரு மைனஸாக சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ப்ளஸ்ஸாக மாறி அவங்களுக்கு பெண்கள் மத்தியில் மதிப்பை கூட்டியது. அதே மாதிரி நிர்வாகமும் சரி, தீன்னு சும்மா சட்டங்கள் திட்டங்கள்லாம் போட்டு இது பண்ண மாட்டாங்க, இருக்கிறத அருமையாக காப்பாற்றிட்டு வந்தாங்க. அடுத்ததுல நிதி நெருக்கடி இல்லாத அளவுக்கு தேவையான அளவு வச்சு கரெக்டாக நிதி நெருக்கடி இல்லாமல் தமிழ்நாட்டை வழிநடத்தி வந்தாங்க. இதில் 2011 வந்து அவங்க அம்மா உணவகம்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அது எல்லார் மத்தியிலும் நல்லா பிரபலமாச்சு, இந்தியா முழுக்க பிரபலமாச்சு. அந்த அளவுக்கு அந்த அம்மா உணவகம் திருப்பி அவங்க ஆட்சியில் வந்து உட்கார்றதுக்கு பயன்படுத்துது. எப்படின்னா 2016 திருப்பி எலெக்ஷன் வருது, ஜெயலலிதா கண்டினியூ வெற்றி பெற்றுறாங்க. வெற்றி பெற்று ஒரு வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரணித்து போயிடுறாங்க. இப்போ எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி சாதாரண ஆள் கிடையாது. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து கட்சியில் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து ஒரு வட்ட செயலாளர், அப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர், அப்புறம் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி படிப்படியாக வளர்ந்து அந்த கட்சியில் ஒரு தொண்டனாக இருந்து படிப்படியாக வளர்ந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்த திரு எடப்பாடியார் அவர்கள் இன்று அந்த கட்சியை தொடர் தொழில் கொண்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி குற்றம் இல்லை. அவங்க ஆட்சி ஒரு 4 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. செஞ்ச ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஊழல் பண்ணிட்டாரு, அப்படி இப்படி மக்கள் கொந்தளிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா தான் நிர்வாகம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் திருப்பி 2001 டிஎம்கே ஆட்சி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்த எம்பி எலெக்ஷன்லையும் தோல்வி. அதுக்கப்புறம் வந்த இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பொது தேர்தலில் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ அவங்க தானே எதிர்கட்சியாக வரணும், ஏன் 3வது இடத்த போச்சு? விஜய் அப்படிங்கிற ஒரு மாஸ் உள்ள வருது. இதுக்கு முன்னாடி 3வது இடத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஏன் விஜயகாந்த் வந்தார், அவருக்கு என்ன கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு ஓட்ட பிரிச்சாரு. அடுத்தல பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்தார். கமலஹாசன் வந்து ரொம்ப காலதாமதாகி வந்தார், அதனால அது எடுப்படல. சிவாஜி வந்தாங்க, சிவாஜி சார் வந்தாங்க, அவங்களும் ரொம்ப காலதாமதமாகி வந்ததுனால எடுப்படலை. இந்த மாதிரி நடுவில் ரஜினிக்கு ஒரு வாய்ப்பு வந்திருந்தா கண்டிப்பாக வந்திருப்பாரு. ஆனால் இப்போ ரஜினி வந்தால் எடுப்படாது, காலதாமதம் ஆயிடுச்சு. ஸோ விஜய்ங்கிற ஒரு மாஸ் உள்ள வரும்போது அதில் பாதிக்கப்படுறது அதிமுக. இப்போ எம்ஜிஆருங்கிற ஒரு மாஸ் 5 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சதுன்னா விஜய்ங்கிற மாஸ் 2 வருஷத்துல பிடிச்சது. காரணம், எம்ஜிஆர் இருக்கும்போது ஊடகங்கள் கிடையாது, ஒன்லி நியூஸ் பேப்பர், ஒன்லி அண்டு வானொலி செய்திகள் இதான் வரும். ஆனால் விஜய் இருக்கும்போது இப்போ இருக்கிற ஊடகங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். அதன் மூலமாக அவங்க ரசிகர்கள் நல்லா அவங்கள மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஒரு மாஸ் அடிக்கணும்னா ஒரு மாஸ், எப்படி சினிமாங்கிற மாசில் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்குனாங்களோ அதே மாசில் இன்னைக்கு விஜய் அவர்கள் உருவானதுனால அதில் அடி வாங்கினது அதிமுக. திமுக பாருங்க எதிர்கட்சியாக வந்து உட்காந்துருக்கு, ஒரு பேஸ்மெண்ட்ல உட்காந்துருக்கு. ஆனால் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இனிமே அந்த இடம் அதுக்கு கிடைக்குமா?
விஜய் இங்க ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அவங்க நிமிர்றது கஷ்டம்தான். இதே அதிமுகவில் வந்து விஜய் வந்து ஒரு உறுப்பினராகி அதில் கொள்கை பரப்புரை சேர்ந்தா அந்த அதிமுகவில் இருக்கிற மினிஸ்டர் எல்லாமே விஜய் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு வந்துருப்பாங்க. அந்த ரெட்டலை இன்னைக்கு மலர்ந்துருக்கும். ஸோ இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு. இப்போ எம்ஜிஆர் இருந்தார், 10 வருஷம் அவர் அசைக்க முடியல. அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு 10 வருஷம் அவர் காலம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் கழிச்சு கொஞ்சம் மைனஸ் ஆகும். அந்த நேரம் விஜய் மாதிரி ஒரு மாஸ் உள்ள வந்ததுன்னா, சினிமா மாஸ் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு மாஸ் உள்ள வந்ததுன்னா விஜய் கட்சியை காலி பண்ணிடும். காலி பண்ணி அது 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கு தள்ளிடும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து எப்படின்னா, கொள்கைன்னு ஒன்று இருக்கும், அந்த கொள்கையில டிராவல் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் வந்து அந்த கொள்கையை பார்த்தோ அல்லது அங்கே இருக்க வேட்பாளரை பார்த்தோ ஓட்டு போட மாட்டாங்க. எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு முகத்துக்கு போடுவாங்க. அதே மாதிரி விஜய்னா விஜய் முகத்துக்கு தான் போடுவாங்க. அங்கே இருக்க வேட்பாளர் நல்லது பண்ணிட்டான், இவன் வந்தால் நல்லது பண்ணுவான், இவன் இந்த ஜாதி நம்ம ஜாதின்னு போட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மாதம் திருப்பி வரும்போது இந்த விஜய்க்கும் இதே நிலைமை தான் வரும். அதனால தான் எந்த ஒரு இயக்கமும் கொள்கை ரீதியாக உருவாக்கப்படுது, கட்டப்படுதுன்னா அதில் கரெக்டான முறையில் பயணிச்சாங்கன்னா அந்த கட்சி, இப்போ பிஜேபி எடுத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதை சங்கி மங்கின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு எதிர்ப்பாக இருக்க கொள்கைக்காரன் திட்டுவான். அந்த கொள்கையில் அவங்க உறுதியாக இருக்கும்போது அவங்க வந்து அதில் ட்ராவல் அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ டிஎம்கே இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையில் இங்கே ப்ராப்பராக ட்ராவல் ஆகி வரும்போது அதுக்குன்னு ஓட்டு போடுறவங்க அதுக்கு இருக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதில் இருக்கிறவன் அதில் தான் இருப்பான். அதே மாதிரி எந்த கட்சியும் கொள்கை ரீதியாக கட்டப்பட்டால் அது காலந்தோறும் நீடிச்சு வரும். கொள்கை இல்லாமல் திடீர்னு ஒரு மாசத்துல உள்ள வந்ததுன்னா அந்த தலைவர்கள் இருக்கும் காலம் மட்டும் 10 வருஷம் தான் அதுக்கு டைம். அது வரைக்கும் அது தொய்வு இல்லாமல் போகும். 10வது வருஷத்துல இருந்து இன்னொரு என்ட்ரி உள்ள வரும்போது அந்த மாஸ் அடி வாங்கிடும். இதுதான் உண்மை. ஸோ அதிமுக திருப்பி எழுந்து வரணும்னா அடுத்தல விஜயை தாண்டி ஒரு மாஸ் லீடர் உள்ள வரணும். வந்து விஜய்க்கு ஈக்குவலா அவரும் இருந்தா அது எழுந்து வரும். விஜயை தாண்டி பெரிய மாசுள்ள லீடரா இருந்தா சினிமா துறையில இருந்தா அதிமுக மீண்டும் ரெட்டலை ஒதிக்கும். நன்றி, வணக்கம்.